ஸோ இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மெனப்பாஸ்னு ஒரு விஷயம் லேடீஸ்க்கு வந்து ஒரு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரதுனால, அதாவது நம்மளுக்கு ரெகுலராக ஃப்ளோ ஆகிற ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைவாக ஆகி அது மென்சஸ் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகும்போது ஆர் எண்டிங் பக்கம் போகும்போது நிறைய மெடிக்கலாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது பீட் ரெகுலர் கைனகாலஜிஸ்ட் ஒரு ஈவன் ஹோமியோபதிக் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரும்போது அப்போது அந்த ஆண்களுக்கும் இந்த ஆண்ட்ரோபாஸ்னால இந்த மாதிரியான மனரீதியாகவும் மனரீதியான இல்லாமல் ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் இப்போ பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ஆண்களுக்கும் இருக்கா டாக்டர்? இனிஷியலாக பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி மோட்டிவேட்டட், வெரி ஸ்ட்ராங் டு ரன் அண்ட் டூ திங்ஸ். பட் போக போக அது வந்து கொஞ்சம் ஸ்லோவராக ஆகுது. ஸோ உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது, பி த உமன் ஆர் த மேன். செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய இப்போ ரீசெண்டாக நான் நிறைய பார்க்குற கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து ஒரு 40 to 45 இல்லை அந்த ரேஞ்சில் வந்து நிறைய பெண்கள் வராங்க. அவங்க வந்து அதிகமாக வந்து டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஒரு ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. ஸோ இதை வந்து நம்ம மன ரீதியாக வந்து என்னால் டீல் பண்ண முடியுது. அவங்கள வந்து ஒரு வழியாக அவங்கள கான்ஃபிடெண்ட்டாக பேசி அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்ல முடியுது. பட் இதுக்கு மெடிக்கலாக, அதாவது ஹோமியோபதியில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்கான சொல்யூஷனாக வந்து இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இன்னைக்கு நம்ம கூட வந்து ஹோமியோபதி டாக்டர் நிர்த்யா தேவ் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் வெனிலா மேடம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மெனோபாஸ் ஸ்டேஜ் அப்படின்றதே வந்துட்டு பெண்களுக்கு ஒரு பயம் கொடுக்குற ஒரு ஸ்டேஜ்ன்னு தான் சொல்லலாம். ஆல்ரெடி அந்த ஒரு ஃபியர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறம் கால்சியம் டெஃபிஷியன்சி இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆனால் அவேர்னஸ் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மெனப்பாஸ்னு ஒரு விஷயம் லேடீஸ்க்கு வந்து ஒரு another ஸ்டேஜ் இன் ஹர் லைஃப். லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் அண்டர்கோ பண்ணுறாங்க. ஒரு டீனேஜ் ஃபேஸ்னு இருக்குது, ஒரு ப்ரெக்னென்சின்னு ஒரு ஃபேஸ் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறமா மெனப்பாஸ்னு ஒரு 3வது ஸ்டேஜ் வந்து அனதர் ஃபேஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்குது, நிறைய தேவையில்லாத பயங்களும் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது இந்த ஃபேஸில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரியலிஸ்டிக்காக சொல்ல போனால் அஃப்கோர்ஸ் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரதுனால, அதாவது நம்மளுக்கு ரெகுலராக ஃப்ளோ ஆகிற ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைவாக ஆகி அது மென்சஸ் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகும்போது ஆர் எண்டிங் பக்கம் போகும்போது நிறைய சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் ரிடக்ஷன், லாட் ஆஃப் இன்டர்னல் நியூரோகெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால மூட் சேஞ்சஸ் லைக் இரிட்டபிலிட்டி, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் லைக் டயர்ட்னஸ், இல்லை மெமரி லாஸ், இல்லை முன்னே இருக்கிற மாதிரி மெட்டபாலிசம் இல்லை, நான் வெயிட் லூஸ் பண்ண பார்க்குறேன் ஆனால் வெயிட் லூஸ் ஆக மாட்டேங்குது, திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது, ஸ்கின்ல சடனாக சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறாங்க, திடீர்னு ஆங்ஸைட்டி யூஷுவலாக இருக்கிறதோட அதிகமாக இருக்குது, இரிட்டபிலிட்டி இருக்கிறதோட அதிகமாக இருக்குது, கோவம் இருக்கிறதோட அதிகமாக இருக்குது, மோர் இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபேஸில் தே ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட் அண்ட் தே டோன்ட் நோ என்ன நடந்துட்டுருக்கு. ஸோ மெடிக்கலாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது பீட் ரெகுலர் கைனகாலஜிஸ்ட் ஒரு ஈவன் ஹோமியோபதிக் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரும்போது வி ஃபைண்ட் அவுட் அவங்களுக்கு ஆர் தே என்ட்ரிங் த மெனோபாஸ். யூஸ்வலி அந்த 40-45 ஃபேஸில் வரும்போது ஸோ அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நடக்கிற சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வி ஸ்டார்ட் கிவிங் தெம் சொல்யூஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம பெண்களுக்கு மெனோபாஸ்ன்னு பேசுகிறோம், ஆனால் ஆண்களுக்கும் இது ஒரு ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா? அது வந்து ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்களுக்கான ஒரு இது வந்து ரொம்ப அவேர்னஸ் இல்லைன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வர கப்புள்ஸ்க்கே ஆண்களுக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 40 வயசு 45 வயசு ஆனால் இரிட்டேட் ஆகுறாரு, அதிகமாக கோவப்படுறாரு, டென்ஷன் ஆகுறாரு, ஒரு ரொமான்ஸ் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை, ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பெண்கள் வந்து அதிகமாக ஆண்கள் மேலே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போது அந்த ஆண்களுக்கும் இந்த ஆண்ட்ரோபாஸ்னால இந்த மாதிரியான மனரீதியாகவும் மனரீதியான இல்லாமல் ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் இப்போ பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ஆண்களுக்கும் இருக்கா டாக்டர்? அப்சல்யூட்லி வெனிலா மேடம். நிறைய ஆண்களுக்கு வந்து ஆண்ட்ரோபாஸ்னு ஒன்று இருக்குன்னு தெரியவே தெரியாது. அவங்க வந்து யூஸ்வலாக நம்ம மேபி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை
பொண்டாட்டி தான் ரொம்ப தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு they believe that it is it is environmentல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால தான் எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் ஆண்களுக்கும் ஹார்மோன்ஸ் இருக்கு. அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுனால அவங்களுக்கு அவங்களோட ஸ்டெமினா சேஞ்சஸ், அவங்களுக்கும் மெமரி சேஞ்சஸ், அவங்களுக்கும் இரிட்டபிலிட்டி, அவங்களுக்கும் ஃபேமிலியில் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கும் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸ் இல்லை அந்த மோட்டிவேஷன் ஒரு இன்ட்ரெஸ்ட் டு ஒர்க் அது வந்து போக போக ஸ்லோவராக ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி மோட்டிவேட்டட், வெரி ஸ்ட்ராங் டு ரன் அண்ட் டூ திங்ஸ். பட் போக போக அது வந்து கொஞ்சம் ஸ்லோவராக ஆகுது. ஸோ அவங்களுக்கும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், ஈவன் ஃபிசிக்கல் லெவலில் ஃபார் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸில் கூட தே என்கவுண்டர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஜஸ்ட் லைக் விமென். அவங்களுக்கு அவங்க லிபிடோவில் சேஞ்சஸ் வர மாதிரி மென்க்கும் அந்த லிபிடோ சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். பிகாஸ் ஆஃப் விச் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸில் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் கம் இன். ஸோ இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த 17 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த இன்டிமெசினால் அதிகமான ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து நானுமே நிறைய பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, இல்லை இதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமெசியான ரிலேஷன்ஷிப், ஒரு ரொமான்ஸ் லைஃப் இல்லை அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் மெடிசன்ஸ், அதாவது நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸில் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க? இதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியுமா? திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இன்டிமசியை க்ரியேட் பண்ண அந்த ஏன்னா இது ஆக்சுவலி மெனோபாஸ் ஆண்ட்ரோபாஸ்ன்னும் போது அந்த ஹார்மோனல் டிக்ரீஸ் ஆகிற ஸ்டேஜ்ன்னும் போது எப்படி அவங்க ஆக்டிவாக இருக்க முடியும் ரிலேஷன்ஷிப் லைஃப்லையும், அவங்க பர்சனல் லைஃப்லையும் எப்படி அவங்கள வந்து மென்டலியும் ஃபிசிக்கலியும் அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியும் டாக்டர்? வெரி குட் கொஸ்டின் வெனிலா மேடம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் இஸ் அ டைம் வேர் பாண்டிங் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் ராதர் தென் ஃபர்தராக போகிறதோட. அண்ட் திஸ் இஸ் த டைம் வேர் மோர் கன்ஃபியூஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் நாங்கள் செய்கிறது வந்து கப்பிள்க்கு அவேர்னஸ் கொடுக்குறது. அதாவது உங்கள் பாடியில் சில சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, பி த உமன் ஆர் த மேன். அண்ட் ரெண்டு பேருக்கும் கிவிங் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இவங்க சப்போஸ் இட் இஸ் அ உமன், தென் அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தட் அவங்க இந்த ஃபேஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஃபேஸ்ட்டு அவங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது அந்த இரிட்டபிலிட்டியோ, டிஸ்இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் லைஃபோ, இல்லை டிஸ்இன்ட்ரெஸ்ட் டு ஈவன் டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப் ஆர் பி ப்ரெசென்டபிள் ஆர் பி மோட்டிவேட்டட், இது எல்லாமே இல்லாத சேம் வே எக்ஸ்பிளைனிங் டு த உமன் தட் மேபி அவர் ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனாலையோ இல்லை நாட் ஸ்பெண்டிங் இனஃப் டைம் டூயிங் ஒர்க் ஆர் பீயிங் லேசி, அந்த மாதிரி அவங்க அந்த சேஞ்சஸ் அவங்க நோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வி கிவ் அன் அவேர்னஸ். தென் நெக்ஸ்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் ஆர் மென்டல் இஷ்யூஸ் என்ன அவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ் என்ன, அவங்களோட ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்ன, இதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர்டாக மெடிசின்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். whatever may be the requirement of that case. So other it's a simple homeopathic medicines. நிறைய மற்ற சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா மேபி சர்டன் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது டிபெண்டிங் ஆன் எவ்வளோ சிவியராக இருக்குது இஷ்யூ. பட் நிறைய பேர் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இது வந்து நல்லபடியாக கொண்டு போகணும்னு பார்க்குறவங்க வந்து ஹோமியோபதிக்கு ரிசார்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே அட்ரஸ் பண்ணும்போது தே ஆர் ஹாப்பி டு டேக் இட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக மெடிசன்ஸ் இருக்குது மென்க்கு, அந்த மாதிரி லோவர்ட் ஸ்டாமினா, லோவர்ட் இன்ட்ரெஸ்ட், இல்லை அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால வர சேஞ்சஸ் அவங்க பாடியில், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்க்கு நாங்கள் செலக்டிவ் அவங்களுக்கு டெய்லர்ட் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்குறது. அதே போல் மெனபாஸில் இருக்கிற லேடிஸ்க்கும் எவ்ரி லேடி ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஒரு லேடி வந்து பயங்கர இரிட்டபிளாக இருப்பாங்க, இன்னொரு லேடி வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே மெனபாஸ் தான் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஃபிசிக்கல் இண்டிவிஜுவல் சிம்டம்ஸ் ப்ளஸ் மென்டல் இண்டிவிஜுவல் சிம்டம்ஸை பொறுத்து நாங்கள் மெடிசன் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெடிசன்ஸ் கொடுக்கும். ஸோ அலாங் வித் தட் லைஃப் ஸ்டைலும் நிறைய சஜஸ்ட் பண்ணுது. அதாவது டேக் குட் ஸ்லீப், ஸ்பெண்ட் டைம் கோயிங் எக்ஸசைசிங், ஸ்பெண்ட் டைம் கம்யூனிகேஷன் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அவேர்னஸ் நல்லா இருக்கும்போது அவங்களோட பாண்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களோட பர்சனல் லைஃப் கூட அவங்க நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஏன்னா சில பேர் வந்து இந்த நேச்சுரலாக நம்ம இதை வந்து டீல் பண்ண முடியுமா, அதாவது கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெனோபாஸ் ஸ்டேஜ்ன்றது வந்து விமெனுக்கும் சரி மென்னுக்கும் சரி
ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அந்த ஸ்டேஜ். அப்சல்யூட்லி. என்ன அதுல வர பேரண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, பிளஸ் அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ Correct. பேர்ன் அவுட் அப்படின்றது ரொம்ப அதிகமா எஸ். ஏற்படுற ஒரு ஸ்டேஜ். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு மெடிசனலாகவும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னாலையும் இதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்ற போது மக்கள் இதை வந்து உபயோகப்படுத்திக்கணுன்றது என்னுடைய கன்சர்ன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெனோபாஸ் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஃபுல்லாக மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக டாக்டர் நித்யாவை வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டாக்டர் கிட்ட போய் இதுக்கான தீர்வையும் வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இவ்வளோ Thank you. இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் வெனிலா மேடம். மை ப்ளஷர். தேங்க்யூ.